ட்ரம்ப் வந்து எப்படியாவது ஈரான் அடிக்கணும், அவர் பிரசிடென்ட் ஆகும்போதும் ஆகிறதுக்கு முன்னாலும் ஈரான் அடிச்சே தீர்வு தான் நினச்சார். பட் பிரசிடென்ட் ஆன பிறகு ட்ரம்ப்போட அட்வைசர்ஸில் ரெண்டு விதமான ஒப்பீனியன் வருது. ஒரு ஒப்பீனியன் வந்து வேணாம், சண்டை வேணாம், நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கும் ஒரு லாஸ் இருக்கும், அதனால் அவனை வழி கொண்டு வந்துடலாம், இஸ்ரேல் சொல்கிறத ஃபுல்லாக கேட்காத, வார் வேணான்றது ஒரு வியூ. இன்னொரு வியூ இல்லை, அந்த பாம்பனை வெட்டியே தீரணும், அடிச்சே தீரணுன்றது இன்னொரு வியூ. இந்த 60 நாள் விண்டோ, இப்போ கூட நேற்று கூட ட்ரம்ப் சொல்லியிருப்பார், ஐ கேவ் தம் 60 days டைம், இட்ஸ் டூ லேட் அப்படின்னு. அந்த 60 நாளில் அவங்களோட அந்த ட்ரம்ப்போட அந்த ஆன்வாய் ஒருத்தர், அவர் தான் அவரை அனுப்பினார், பேர் மறந்து போச்சு. அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும்போது ஈரான் அட் ஒன் ஸ்டேஜ் தே வர் ரெடி டு கிளைம் டவுன். இன் ரிட்டாலியேஷன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அவங்க மேலே, இப்போ பொருளாதார தடைகள் பயங்கரமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து நீக்கணும். ரெண்டாவது, இஸ்ரேல் அடிக்காதுன்னு எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும். இதில் தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா வாஸ் வில்லிங் டு நெகோஷியேட்.